Greetings to you all. Welcome to Class 9, Unit 6, Supplementary Reading, Mother's Voice, written by Vasil Berzoni, Part 2. Dear children, today we are doing the lesson in detail, Tamil and English explanation with a lot of images. In the previous episode, we saw the young boy or the young astronaut was about to go to some other place. இப்போ மூணில் மதர் அண்ட் சன் தே போத் ஆர் தேர். அம்மாவும் பையனும் இருக்கிறாங்க. பையனுக்கு இன்னொரு கேலக்சிக்கு இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. தட்ஸ் வாட் இஸ் கோயிங் ஆன். இட் வாஸ் நவ் ஹிஸ் டர்ன் டு சாய். யூ மே பி ரைட். அம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். பட் ஆனால் என்ன ஆனால்? How do I know? எனக்கு எப்படிமா தெரியும்? He longed to tell her about the flight he was longing for and about how nervous he had been when confronted by the selection commission. அவன் சொல்கிற, அம்மா எனக்குள்ள ஏக்கம், எனக்குள்ள ஆசைகள், அவ்வளோ பெரிய ஆசைகள். இன்னொரு கேலக்சிக்கு போக மாட்டோமா, இன்னொரு இடத்துக்கு போக மாட்டோன்னு எவ்வளோ ஆசை வச்சு எவ்வளோலாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு அது இதெல்லாம் பண்ணி என்னோடய பேர் செலெக்ஷன் கமிஷனில் வரும்போது எவ்வளோ பண்ணேன், அதை இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு இது. பிகாஸ் இஃப் ஹி டெல்ஸ் நவ், அம்மா நான் போயிடுவேன் திரும்ப வரமாட்டேன்னு சொன்னாக்கா, எனி மதர் கேன் நாட் டாலரேட். நோ மதர் கேன் பேர் தட் திங். அதை தாங்கவே முடியாது இல்லையா? அம்மா நான் இப்போ போயிடுறேன் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதே அவனை முடியாது. ஸோ த பாய் அண்டர்ஸ்டுட். த பாய் நியூ த பல்ஸ் ஆஃப் மதர். அம்மாவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு ஹீ செக்ட் ஹிம்செல்ஃப். அவனை அங்கேயே நிறுத்திட்டான். சொல்லலை நான் போவோம்மா வரமாட்டேன்னு சொல்லலை. இட் வாஸ் தேர் லாஸ்ட் மீட்டிங் பிஃபோர் ஹிஸ் டிபார்ச்சர். இதுதான் கடைசி மீட்டிங். இந்த மூணில் அம்மாவோட பண்ணக்கூடிய மீட்டிங் தான் கடைசி. இனிமேல் மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ அந்த மாதிரி டைமில் அம்மாவுக்கும் கொஞ்சம் தெரியும். பட் ஸ்டில் வை டு டெல் எவ்ரிதிங். இப்போவே போய் சொல்லி அம்மாவை என் மனசு கஷ்டப்படுத்துதுன்னு ஹிடன்ட்டு. மதர்ஸ் வர் ஆல் த சேம். எல்லா அம்மாவும் சேம் தானே. எல்லா அம்மாவுக்கும் தன்னோட கூடயே இருக்கணும், துக்கத்துலேயும் சந்தோஷத்துலேயும், இன் ஹாப்பினஸ் அண்ட் சாரோஸ். ஆல் மதர்ஸ் வாண்ட்ஸ் தேர் சில்ட்ரன் டு பி சேம். கிட்டே இருக்கணும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. கரெக்டா? எஸ். இப்போது அந்த அம்மாவை விட்டு நான் வெளியே போயிடுவேன் அப்படி சொல்லும்போது அம்மாவுக்கு தாங்க முடியாது. அண்ட் ஷி வாஸ் ஷோர் டு கெட் அப்செட். இப்போ மட்டும் சொல்லியிருந்தான்னு வைங்களேன் போயிடுவேன்னு, அவ்வளோதான், அம்மாவுக்கு மனசு உடஞ்சி போயிடும். ஹீ ஃபெல்ட் குட் லிஸ்னிங் டு ஹர். ஆனால் அம்மா தான் அழகாக பேசிட்டு வர்றாங்க. இந்த லிஸ்னிங் டு ஹர் வாய்ஸ், அந்த ஸ்வீட் அண்ட் க்யூட் அண்ட் மெலோடியஸ் வாய்ஸ், அழகான வாய்ஸை லிசன் பண்ணுறதுலே பையனுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா இப்போது லிசன் பண்ணுறது விட்டாக்கா தட்ஸ் ஆல், திஸ் இஸ் த லாஸ்ட் மீட்டிங். ஸோ அதனால் லிசன் பண்ண முடியாது. ஸோ ஹீ டிடன்ட் வாண்ட் டு மிஸ் லிஸ்னிங் டு மதர்ஸ் வாய்ஸ். ஹீ ஜஸ்ட் வாண்டட் டு ஹியர் the voice that was so dear to him. வாழ்நாள்லையே அவன் பிறந்ததுலேருந்தே லிசன் பண்ண ஒரே வாய்ஸ் அம்மாவோட வாய்ஸ். ஸோ இனி வெரி சூன், சீக்கிரமாக அந்த வாய்ஸ் இனிமேல் கேட்க மாட்டான்னு தெரியும். வேறு இடத்துக்கு போனப்புறம் அம்மாவோட வாய்ஸ் கேட்காது. ஸோ ஹீ டெலிபரேட்லி வாண்ட்ஸ் டு லிசன். கேட்க மட்டும்தான் ஆர்வமாக இருக்கிறான். Do you know why people settle down on moon so easily? She was philosophizing. இது அம்மா என்னமோ நிறைய தெரிஞ்ச மாதிரி, ஏதோ ஆராய்ச்சி பண்ணி படித்த மாதிரி தெரியுமா செல்லமே, ஏன் மக்கள் மூணில் செட்டில் ஆகிறாங்கன்னு? Do you know why people settle down on the moon so easily? ஏன் சீக்கிரமாக செட்டில் பண்ணுறாங்க? She was philosophizing. It's because they are in the gravitation field of their native earth. ஏன்னா earthோட only satellite is moon. எர்த்தோட சேட்டலைட், நம்மளோட ஒரே சேட்டலைட் மூன். அதனால ஒரு மதர் பையன் பாசம் அந்த மாதிரி. மோரோவர் அண்டர் த நேட்டிவ் சன். மோரோவர் இது சூரிய குடும்பம், இது ஒரே சோலார் சிஸ்டம். சன்னில் இருந்து ஹீட் வாங்கிட்டு, சன்னில் இருந்து லைட் வாங்கிட்டு, அண்ட் மோரோவர் இங்கே இருந்த கிராவிடேஷன் புல் இதெல்லாம் வாங்கி ஒரு 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 குடும்பமாக இருக்கிறனால பீப்புள் ஆர் ட்ரைங் டு செட்டில் டவுன் இன் மூன் குவைட் ஈஸிலி. ரொம்ப கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க.
It's a space allotted to us by nature. But if you leave your sun, anything might happen. Okay, இவ்வளோ அழகான ஒரு ஸ்பேஸ் allotted to us. இந்த சன், மூன், எர்த், இந்த சோலார் சிஸ்டம். இப்போ இதை விட்டுட்டு போனவங்க அது சரியில்லை செல்லம், போகாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. He listened and listened as if drinking water from a spring on the earth. ஸோ அம்மாவோட வாய்ஸ் கேட்க கேட்க இனிக்குது. ஸோ கேட்க கேட்க அப்படியே காதில் தேன் வந்து பாயிற மாதிரி. He is listening and listening and listening as if drinking water from a spring on earth. அப்படியே நீரூட்டிலேருந்து தண்ணி குடித்த மாதிரி, தாகமாக இருக்கும்போது தண்ணி குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும்ல, லைக் தட் he is listening. In the shade of trees, அப்படியே மர நிழலில் நின்று தண்ணி குடிக்கிற மாதிரி அம்மாவோட வாய்ஸை கேட்டுகிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இனிமேல் அம்மாவை பார்க்க மாட்டோம். லைக் தட் his mother, looking in the direction of the vast blue globe, lowered her voice and continued. ஸோ இங்கே மூணில் இருந்து பார்க்கும்போது earth கிளியராக தெரியுது. earth வந்து அப்படி ப்ளூவாக அழகாக தெரியுது. ஸோ his mother looking in the direction of the vast blue globe. ஸோ மூணிலேருந்து பார்க்கும்போது கிளியராக குளோப் தெரியுது இல்லையா? குளோப் மீன்ஸ் நம்ம earth. அவங்களோட வாய்ஸ் அப்படியே கம்மியாகுது. and she is continuing, look son, isn't it a miracle? அங்கே பாரு நம்மளோட earth-ஐ. now we are living in, இப்போ இங்கே இருக்கிறது மூன், நம்ம பூமியை பாருடா. the earth floats through space all by itself. அந்த பாறை எவ்வளோ அழகாக பிரமிச்சு நிற்கிற மாதிரி நிற்குது. நம்ம earth அப்படி ஃப்ளோட் ஆகுது, எங்கேயுமே ஒரு பிடிமானமே இல்லாமல் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸில் சூப்பராக நிற்குது. see the snow cap on the pole. see in the north pole and south pole you can see the snow cap. அந்த ஐஸ் ஒரிஞ்சு அப்படியே நிற்கிறது கிளியராக தெரியுது. and the glittering ocean, and the water is glittering, ஷைன் ஆகுது, செம்ம சீனு. இதெல்லாம் விட்டுட்டாடா போகிற the cradle of life. இது தொட்டில் மாதிரி அரவணைச்சு அப்படியே ஒரு ஷெல்டராட்டம் இருக்கிற ஒரு வாழ்க்கை. and you want to leave this fabulous beauty, இவ்வளோ அழகான ஒரு செல்லமான இவ்வளோ ஒரு தொட்டிலாட்டம் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் earth விட்டுட்டு போறியா செல்லம்? He suddenly saw everything with different eyes. இது வரைக்கும் அவன் பூமியில் வாழ்ந்தது நடந்தது எல்லாமே பார்க்குறான். பட் ஸ்டில் நவ், இப்போ அம்மா சொன்னது கேட்டப்புறமா his mind is changing. He suddenly saw everything with different eyes. இப்போ புதுசாக எல்லாம் பார்க்குற மாதிரி, ஓ அப்படியா நம்ம earth அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அப்படின்னு. நிழலின் அருமை வெயிலில் தெரியும். அப்போது நிஜமாகவே நிழலில் இருக்கும்போது நிழலை பற்றி தெரியறதில்ல, ஷேடோவை பற்றி ரொம்ப தெரியறதில்ல. நல்ல வெயில் போகும்போது ஆஹா நிழலாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தது, லைக் தட். ஓகே, ஸோ he saw how beautiful his native planet was. இப்போ புரியுது, ஒரு நேட்டிவ் பிளானட் earth அவ்வளோ பியூட்டிஃபுல், எவ்வளோ அழகான நேட்டிவ் பிளானட் earth. a real wonder of nature. இது ஒரு பிரமிக்கிற மாதிரி உள்ள ஒரு நேச்சர். he had never felt that way before. இந்த மாதிரி அவன் எப்பயுமே நினச்சதே இல்லையே. his heart ached. ஹார்ட்னாக்கா அவனோட இதயம் வலிக்குது. இவ்வளோ அழகான பூமி, அங்கே வாட்டர் இருக்குது, லேண்ட் இருக்குது, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல். இதை விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு ஒரு கணம், ஒரு மொமெண்ட் அவனுக்கு மனசு அப்படியே ஒரு ஒரு வலிக்குது. when will you take your holidays? செல்லமே எப்போம்மா வருவ? உன் ஹாலிடேஸ் எப்போ? ஏதோ கிளம்ப போறில்ல, எப்போ திரும்ப வருவ? ஐ டோன்ட் நோ மதர், தெரியாது. ஹாலிடேஸ் எப்போ வருதுன்னு தெரியாதுமா, கிளம்புறேன் அவ்வளோதான் தெரியும். தட்ஸ் வை ஐ ஆஸ்க்ட் யூ டு கம். ஐ டோன்ட் நோ வென் வி வில் see each other again. நான் கிளம்புறேம்மா, இனிமேல் நம்ம எப்போ பார்ப்போன்னு தெரியாதுமா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே, ஐ டோன்ட் நோ மதர், எப்போ எனக்கு ஹாலிடே தெரியாது. தட்ஸ் வை ஐ ஆஸ்க்ட் யூ டு கம். எனக்கு இனிமேல் போகிறேன் அவ்வளோதான். அதனால் இனிமேல் நான் உங்களை பார்க்க மாட்டேனா, அதனால தான் உங்களை ஏர்த்துலேருந்து உங்களை மூணுக்கு வர சொன்னேன். எனக்கு உங்களை கடைசியாக பார்க்கணும். சில்ட்ரன் அண்டர்ஸ் புரிஞ்சாமா? ஸோ இனிமேல் நான் போயிடுவேன், திரும்பி வருவேன்னா என்னன்னு தெரியாது. ஸோ தேட் இஸ் வை ஐ ஆஸ்ட் யூ டு கம் டு மூன். மூனில் வந்து உங்களை ஒரு சந்திப்புக்காக தான் வர சொன்னேன். ஐ டோன்ட் நோ வென் வி வில் see each other again.
இனிமேல் எப்போ பார்ப்போன்னு தெரியல. பட் he knew very well that there would be no holidays and that his mother was seeing him for the last time. ஆனால் அவனுக்கு 100%, 100% ஒரு 100% தெரியும், இனிமேல் அவன் அம்மாவை பார்க்க மாட்டான். கிளியர்? பட் he knew very well, அவனுக்கு நல்லா தெரியுமே, that there would be no holidays. இனிமேல் ஒன்ஸ் போனாக்கா ரிட்டர்ன் வர முடியாது. that his mother was seeing him for the last time. அம்மாவை பார்க்குறது இதுதான் கடைசி டைம். The thought of such a tremendous journey was already sending a chill through his heart. அங்கே போகணுன்னு ஆசை இருக்குது, அம்மாவோட இருக்கணும்னு ஆசை இருக்குது, ஏர்த்துக்கும் ஆசை இருக்குது. பட் எல்லாம் தாண்டி என்னது பிடிச்சிருக்குது? ஜேர்னி, எக்ஸ்பெடிஷன், வேறு இடத்துக்கு ஜேர்னி பண்ணுறது தான் டாப். அப்போ அதுக்கு தான் அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். could you understand? பட் ஸ்டில் அதெல்லாம் நினைக்கும் போது, அதை திங்க் பண்ணாலே there's a chill through his heart. அப்படியே மனசில் அப்படியே ஒரு நார்மல் ஹார்ட்டெலாம் சூடாக அப்படி ஹீட்டாக இருக்கும்ல, அது அப்படி நினைக்கும் போதே சில்லாக இருக்குது, ஜில்லுன்னு. ஐயோ இனி என்ன எப்போ பார்ப்பேனோ, சம்திங் லைக் தட். ஃபைன். அம்மா சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் ட்ரை டு கம் இன் த ஆட்டம். ஃபஸ்ட்டு சொன்னாங்க, ஃபஸ்ட் பேஜில் பார்த்தோம் இல்லையா, வில் யூ கம் ஃபார் ஹாலிடே இன் சம்மர்? சம்மரில் வரியா? அப்போது அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸாக மாறிடும், நம்மளுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம், வரியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, சரி சம்மரில் தான் வரல, சரி அட்லீஸ்ட் ட்ரை டு கம் இன் ஆட்டம், இலையுதிர் காலம், ஃபால் இருக்கு இல்லையா, இலையெல்லாம் உதிரணும், அந்த டைம்லேயே அது வரையாம்மா. ஷீ ப்ளீடட், கெஞ்சுறது. ஒரு அம்மா பையனை பார்த்து கெஞ்சுறாங்க, ப்ளீடட், அது பெக் பண்ணுறாங்க, தங்கமே வாம்மா, அட்லீஸ்ட் ஆட்டம் சீசன்லேயே அது வர மாட்டியா? இந்த டைம் ஃபார் ஆப்பிள்ஸ் அண்ட் பியர்ஸ் அண்ட் வாட்டர்மெலன்ஸ், அந்த டைமில் உனக்காக ஆப்பிள்ஸ் இருக்கும், பியர்ஸ் இருக்கும், அண்ட் வாட்டர்மெலன்ஸ், உனக்காக ஆப்பிள் இருக்குது, அண்ட் பேரிக்காலாம் இருக்குது, வாட்டர்மெலன் இருக்குது, வரியாம்மா அப்படின்னு அம்மா கெஞ்சுறாங்க. யூ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் பேர் ஃபுட் ஆன் த டியூவி கிராஸ்? அம்மா நீங்கள் நினைக்கிறது மாதிரி எனக்கு நம்ம ஊரில் இருக்கிற கிராஸ், புல்வெளியில், ஓகே, அங்கே டியூ ட்ராப்ஸ், பனித்துளி இல்லை நடக்க வேணான்னு ஆசை இருக்குதா? எனக்கும் இருக்குதுமா. காலில் செப்பல், ஷூஸ், சாக்ஸ் எதுவுமே போடாமல் அப்படியே புல்வெளியில் பனி நிறைந்த, ஓகே, புல்வெளி தண்ணில் பனித்துளியில் அப்படியே நடக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்குதுமா. யூ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் பேர் ஃபுட் ஆன் த டூவி கிராஸ்? எனக்கு மட்டும் வேணான்னு தோணுதா? எனக்கும் அந்த ஆசை இருக்குது. அஃப்கோர்ஸ் யூ வில் வாக் on the dewy grass and you could visit your relatives and friends. ஆமாம் தங்கமே, நீ எப்பயுமே உனக்கு அந்த டியூவி கிராஸில் அந்த பனித்துளியான அந்த கிராஸ் புல்வெளியில் வாக் பண்ணுறது பிடிக்கும். ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரவங்க, பந்தக்காரவங்க, பக்கத்து வீட்டுக்கு வரவங்க, ஃப்ரெண்ட்ஸு, எல்லாத்தோடையும் நல்ல ஜாலியாக பழகுவல்ல, அவங்கள இல்லாமல் விட்டுட்டு போகிற. She shrank from the thought that her son might go off into space and be lost to the relatives forever. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா திங்க் பண்ணுறாங்க. ஷ்ராங்க்னாக்கா சுருங்கிறது, சரியா? மனசே சுருங்கிருச்சு. ஷ்ரங்க்னு ஷி ஷ்ராங்க், அப்படியே மனசே சுருங்கி, என்ன தாட்ஸ் சுருங்குதான், புரியுதா? நம்ம பேப்பர் சுருக்கலாம், ஆர் துணி சுருக்கலாம், ஓகே. இங்கே அவங்க தாட்ஸே சுருங்கிருச்சு. ஐயோ நம்ம பையன் இனிமேல் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரோடையுமே காண்டாக்ட் இருக்க மாட்டேனா? ஷி ஷ்ராங்க் ஃப்ரம் த தாட் that her son might go off into space and be lost to the relatives forever. ரிலேட்டிவ்ஸோடு இனிமேல் காண்டாக்டே வராது. They have deepened our pond. It is full of fish now. You like fishing? அம்மா சொல்கிறாங்க. இன்னொன்று ஃபஸ்ட் சொல்கிறாங்க ஃப்ளவர்ஸ் இருக்குங்கிறாங்க, டியூ ட்ராப்ஸில் கிராஸ் இருக்குதுங்கிறாங்க, ஆப்பிள்ஸ், பியர்ஸ், வாட்டர்மெலன்ஸ். இப்போ சொல்கிறாங்க, செல்லமே, they have deepened our pond. நம்ம ஊரில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் நிறைய ஃபிஷ் இருக்குது. இப்போது ஏர்லியர் ரொம்ப ஆழமாலாம் இல்லை, இப்போது நல்ல டீப் பண்ணியாச்சு. அதெல்லாம் தூரில்லா மாதிரி தேவையில்லாத வேஸ்டெல்லாம் கழட்டி போட்டு நீட்டாக வச்சுட்டாங்கடா தங்கமே. இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபிஷ் நவ். யூ லைக் ஃபிஷ்ஷிங்? உனக்கு பிடிக்கும் இல்லைடா தங்கமே? அங்கே ஃபிஷ்ஷிங் எல்லாம் பண்ணலாமே, சூப்பராக. நீ என்ன பண்ணலாம், தூண்டில் போட்டு யூ கேன் ஃபிஷ், மீன் பிடிக்கலாம், வரியா?
அப்போ அம்மா ஷீஸ் ட்ரைங் டு டெல் ஆல் அபவுட் எர்த். ஏர்த்தில் இருக்கிற ரிவர்ஸ், ஏர்த்தில் இருக்கிற ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் பற்றி சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷு கூட சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆப்ரேட்டர் ஆன் டியூட்டி, ரிப்போர்ட் டு ஆஃபீஸ். ஸோ ஆப்ரேட்டர் ஆன் டியூட்டி இப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. ரிப்போர்ட் டு ஆஃபீஸ், ஓகே ஆஃபீஸ்க்கு உடனே வாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ். அ வாய்ஸ் bellowed from a loudspeaker. bellowedனாக்கா நார்மலி அனிமல் வாய்ஸ் ஒன்லி வி கால் bellowed. ஓகே கவுஸ் பெலோஸ் சொல்லுவோம், பஃபலோஸ் பெலோ சொல்கிறோம். ஓகே ஒரு இட் மீன்ஸ் ஒரு ஹார்ஷாக ஒரு சவுண்டு, ஒரு மெஷின் சவுண்டு கேட்குது. ஆப்ரேட்டர் ஆன் டியூட்டி, ரிப்போர்ட் டு ஆஃபீஸ். சீக்கிரமாக ஆஃபீஸ் வரவும். யாருக்கு ஆஃபீஸுக்கு கூப்பிடுது? புரிஞ்சுது இல்லையா? அதாவது பையனை கூப்பிடுறாங்க, ஏன்னா அவன் தானே ரெடி ஆகிட்டுருக்குறான். He pushed a button and the screen went dark. His mother fell silent. அவன் என்ன பண்ணான், அந்த அந்த வாய்ஸை கேட்ட உடனே ஓகே அவனுக்கு டைம் முடிஞ்சுது, அம்மாவோட பேசின டைம் ஓவர் அப்படின்னு சொன்ன உடனே he pushed a button, ஒரு பட்டன் அமுக்குறான். ஓகே பட்டன் அமுக்கின உடனே the screen went dark. அந்த ஸ்க்ரீன் டார்க் ஆயிடுச்சு. மதர் அமைதியாயிட்டாங்க. his mother fell silent. அமைதியாயிட்டாங்க. அவன் சொல்கிறான் கமிங், நான் வரேன் அப்படின்னு. அம்மாவையும் விட்டுட்டு அவனுக்கு யார் பெருசாக போச்சு? எக்ஸ்பெடிஷன், புதுசாக ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்காக. he often plays back this recording and he feels as if he is walking again with his mother on the moon. ஸோ அவன் திரும்ப இது ஆக்சுவலி இது ரெக்கார்டிங் ஆகும் சரியா? இந்த ஃபுல்லும் பேசுகிறது ஃபுல்லும் ஒரு அம்மாவும் பையனும் பேசுகிறது. ஸோ அதனால தான் டெலிபரேட்லி அம்மாவை கோவப்படுத்தக்கூடாதுன்னு சில விஷயங்களெல்லாம் பேசாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அதெல்லாம் இப்போது பேசிக்கிட்டான். he feels as if he is walking again with his mother on the moon, looking down at his native planet. The group had gone off to another galaxy. இப்போது இன்னொரு கேலக்ஸிக்கு போயாச்சு, ஸ்பேஸ் ஷிப் கிளம்பியாச்சு. ஆஃப்டர் ஆல் they had left their native sun, which was now just a 12th magnitude star. ஓகே அதாவது நேட்டிவ் சன், இந்த சூரிய குடும்பத்தை விட்டே போயாச்சு, இந்த சோலார் சிஸ்டம் விட்டே போயாச்சு. இன்னொரு கேலக்ஸி, அண்டர்ஸ்டாண்ட், மில்கி வேர் தெரியும் இல்லையா? இன்னொரு கேலக்ஸியில் போய் இப்போ இது 12th magnitude ஸ்டார் விசிபிள் த்ரூ த டெலஸ்கோப். இந்த சன் அங்கேருந்து பார்த்தாக்கா, இப்போ நம்ம ஏர்த்லேருந்து சன் பார்த்தாக்க தெரியுமா தெரியாதா? சூப்பராக தெரியும் இல்லையா? ஆனால் இப்போ இவங்க போயிருக்கிற இடத்துல இருந்து சன்னை பார்க்கணுன்னாக்கா they can see only through one telescope. டெலஸ்கோப் வச்சு பார்த்தா மட்டும்தான் சன்னே தெரியும். அப்போ எர்த் தெரியுமா இல்லையா? தெரியவே தெரியாது. ஓகே ஸோ சன்னே அவங்களுக்கு பார்க்கணுன்னாக்கா they should use one telescope. நம்ம ஏர்த்து, மூணு, அப்புறம் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், நத்திங். நம்ம பிளானட்டை எதுவுமே தெரியறதில்ல. And they couldn't see the earth at all. யாரையுமே தெரியாது. Why had they gone? Because they were young and humanity is young. சரி, இதையும் தாண்டி, அம்மாவோட பாசம் தாண்டி, எர்த்தோட பாசம் தாண்டி, சோலார் சிஸ்டம் பாசம் தாண்டி, ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி, ஏதோ ஒன்று அவங்கள கவர்ந்துருக்குது. அது என்னன்னாக்கா அவங்களோட யூத்து, எதையோ சாதிக்கணும், எதையோ பார்க்கணும் அப்படிங்கிறது தான். தட் இஸ் வை. ஓகே திஸ் இஸ் பிகாஸ் தே ஆர் யங். ஃபைன் சில்ட்ரன். Now we'll see the glossary part. Chores. It means a routine task, especially a household one. அதாவது வேலைகள். Orchards. It means a piece of enclosed land planted with fruit trees. தோட்டம்னு சொல்லுவோம் இல்லையா? பழம் நிறைந்த தோட்டம். Expedition. It means a journey undertaken by a group of people with a particular purpose, especially that of exploration, research or war. Expedition. ஏதோ ஒரு journey, புதுசாக ஒரு பிரயாணம், யாத்திரை. Quartz. It means a harsh, transparent mineral substance used in making electronic equipment. Exotic. It means unusual and exciting. Void. It means a completely empty space. Confronted. It means to face, meet or deal with a difficult situation or person. Departure na the action of leaving, kalambradu, especially to start a journey. Pears. A sweet juicy yellow or green fruit with a round base and slightly pointed top. Galaxy. One of the large independent groups of stars
in the universe. So I hope all of you understood, children. Don't miss to watch part 1, guided reading, book bag exercise and other videos. Thank you.